வெல்கம் டு மெய்யொலி மேக்ஸ். இன்றைக்கி நாம் 9th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி 6.1ல் 4th சம் போட போகிறோம். இஃப் காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 3/5 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் ஏ காஸ் ஏ டு டேன் ஏ. இப்போ காஸ் ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 3/5. 3ன்றது அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸு, இது அட்ஜசன்ட் இது ஹைப்போட்டெனஸு. இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் இது அட்ஜசன்ட்டு ஹைப்போட்டெனஸு, இது ஆப்போசிட் கண்டுபிடிச்சா தான் நம்ம சைன் ஏ காஸ் ஏ சைன் ஏ டேன் ஏவும் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நம்ம பித்தாகரஸ் தேரம் வச்சு நம்ம ஏபியை இந்த ஆப்போசிட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஏசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர்டு 5 ஸ்கொயர்டு, இது ஏபி ஸ்கொயர், பிசி ஸ்கொயர் 3ன்னு கொடுத்துட்டாங்க, அது 3 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா 25 இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 9. இது 3 ஸ்கொயர் வந்து 9. இப்போ அப்படியே மாற்றி போட்டிருக்கேன். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 9 இங்கே 25 மாற்றிட்டேன். ஏபி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 25, இந்த ப்ளஸ் 9 இந்த பக்கம் வரைச்சா -9 ஆகிடும். ஏபி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 25லேருந்து 9 போச்சுன்னா 16. ஏபி இஸ் ஈக்குவல் டு இந்த ரூட் ஸ்கொயர் வந்து ரூட் ஆகிடும் 16. இது 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் 16, 2 4 இருந்தால் ஒரு 4 வெளில எடுக்கணும் ரூட்லேருந்து. ஏபி இஸ் ஈக்குவல் டு 4. இப்போது ஆப்போசிட் 4ன்னு தெரிஞ்சிச்சு, அட்ஜசன்ட் ஏற்கனவே 3 தெரியும், ஹைப்போட்டெனஸ் 5ன்னு தெரியும். sin A is equal to opposite by hypotenuse. Opposite 4, hypotenuse வந்து 5. tan A is equal to opposite by adjacent. Opposite 4, adjacent 3. cos A is equal to அவங்க கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இங்கே 3/5, அந்த 3/5 போட்டேன். இப்போ sin A வந்து sin A ஓட வேல்யூ 4/5, cos A ஓட வேல்யூ 3/5. இது 5 காமனாக இருக்குது, 5 போட்டு மேலே சப்ராக்ஷன் பண்ணால் 1/5. இப்போ கீழே 2 tan ஏன்னு இருக்குது. 2 இன்ட்டு tan ஏ வந்து என்னது 4/3 போட்டோம். இது அப்படியே மல்டிப்ளை பண்ணால் 2 4s are 8, இந்த 3. இப்போ 1/5/8/3 இருக்குது. இந்த 8/3 என்ன ஆகும், அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். 1/5 இன்ட்டு இந்த 8/3 3/8 ஆகிடும். இப்போ 3/8 ஒன்று இப்போ மேலே மல்டிப்ளை கீழே மல்டிப்ளை பண்ணுறோம். 1 3s are 3, 5 8s are 40. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.